ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா பரவலா எல்லா இடங்கள்லயும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப மனிதன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கானா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா நான் போட்டிருக்கேன். நீங்க வீடியோஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன நன்மைகள் இருக்கு, என்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த வீடியோல மனிதன் ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்கானா அப்படிங்கறத தெளிவா பார்த்தரலாம். சோ இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு பேசிக்கா இருக்கக்கூடியது, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பேசிக்கா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் செய்யறது. இப்ப ஃபேஸ் ரெகக்னிஷன் மட்டும் பண்றது அப்படின்னா அந்த ஏஐ வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறையவே பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸை வந்து மாத்தி மார்பிங் பண்ணி எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ அந்த மாதிரியான இந்த பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடங்கள்லயும் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூகுள்ல நீங்க ஏதாவது ஒரு பொருளை பத்தி தேடுறீங்க அப்படின்னா அமேசானுக்கு போகும்போது கண்டிப்பா அது ரிலேட்டடான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி யூடியூபுக்கு போனீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஆட்ஸ் வரும். சோ இந்த மாதிரி ஏஐ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பட் வந்து அதையும் தாண்டி இன்டர்மீடியட் லெவலான இந்த ஓப்பன் ஏஐ, கூகுள்ஸ் ஜெமினி, அதே மாதிரி டீப் சீக்கு, இந்த மாதிரியான ஏஐகள்லாம் வந்து சில பேசிக்கான ப்ராப்ளம் சால்விங்க கொடுக்குது. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லலாம். சோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஏஜிஐ வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் மேபி. சோ சப்போஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் வந்து ஒரு விஷயத்த கேட்கிறான் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணிடு இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டென்ட் எல்லாம் மேக் பண்ணிட்டு அதை வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து கடைசியா வந்து அந்த நம்மளோட யூடியூபோட அக்கௌண்ட்ல வந்து போஸ்ட் பண்றது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சோ இந்த மாதிரி வரக்கூடியது பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் ஏஐ சொல்லலாம். சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படிங்கறதா ஒரு உண்மையான தகவல். சோ அப்ப இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெரி பேசிக் லெவல்னு சொல்லலாம். அந்த பேசிக்கான லெவல்ல அதாவது பர்டிகுலரா ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யும். சோ அந்த மாதிரியான ஏஐகளை தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குற மாதிரி ஒரு வீடியோவை அதுவா வந்து கிரியேட் பண்ணிக்கும், ஒரு மியூசிக்கை வந்து அதுவா கிரியேட் பண்ணிக்கும். இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை வந்து நம்பி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஃபேக்கான ஒன்னா இருக்கும். இப்போ வரைக்கும் ஏஜிஐயே ஃபுல்ஃபில் ஆகல. சூப்பர்லேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலான ஒன்னா தான் இருக்கு. சோ மனிதன் இப்போ வரைக்கும் ஏஐயே டிபெண்ட் பண்ணி இல்ல.